தேவனே உங்களுக்கு சோதனை மட்டுமாய் அவரை என் மூலமாக நீர் வார்த்தை அவரை நீர் பேசும் உமக்கு ஏறெடுக்கிறோம் பேசுகிறோம் பிதாவே ஆமென். அவர்தான் தெரியுது தண்ணினா என்ன காயோட தண்ணி வச்சு மாங்காய் உங்க மாங்காய் சாதாரணமா ஏதாவது ஒரு காய் வச்சுக்கோங்க, அந்த காயை விட பழம் தான். மாம்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பலா காயை விட பலாப்பழம் எதுவுமே காயோட கனி. நம்மளாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காயால இருக்கும் கனி நான் எங்கேயும் சேர்த்துமே சொல்லிட்டேன். கனி கொடுத்தாதான் கத்தரை விரும்புவேன். கனியை கொடுத்தா நான் பேசுறேன். யோவான் 15 4 5 2 1 அங்க எப்படி கணிப்புனா முதல்ல கத்தை நிலைத்து நிலைத்ததுன்னா அவரை கற்பனை அவரோட வசனத்தை கொடுக்கிறது பிரமாணம் நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கிற வார்த்தைகளை நம்ம இந்த கற்பனைகளை கைக்கொள்ளும் போது அவரோட நிலைத்திருக்கிறோம். யோவான் 15:4-5 படிக்கிறேன். என்னை நினைத்திருங்கள், நானும் உங்களை நினைத்திருப்பேன். துணியானது திராட்சை செடியை நினைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னை நினைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானும் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலோ நான் அவனையும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர்கள் நிலைச்சிருந்தால்தான் நம்ம கனி கொடுக்க முடியாமல் இருக்க முடியும். அதே 2வது கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுற்றப்படுகிறார். அதே மாதிரி அவர் கனி கொடுக்கறதுனால பார்த்துட்டே இருக்க. மத்தேயு 7:16-20 படிங்க. மத்தேயு 7:16-20. கண்டிப்பா நல்ல மரமா இருந்தாதான் நல்லா கனி கொடுக்கும். அதே லூக்கா 13:5-6-9 அப்படியான உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் என்னாலும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருப்பான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் சொல்லி கேட்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, போடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். தேவன் என்ன பண்றாரு? கனி கொடுப்பானா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நோக்கி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எப்படி இந்த தோட்டத்தை வெட்டி போடும் போது தோட்டத்தை என்ன மஞ்சள் பண்றேன். அந்த மாதிரி தேவனும் அந்த பிதா கிட்ட என்ன பண்ற, நமக்காக வெட்டி பறித்து பேசுறேன். இந்த வருஷம் இல்லை, இனிமே சரியாகும், நான் சரி பண்றேன். அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிறாங்க? நம்ம மேய்க்கிற இந்த மாதிரி வேணாம் எல்லா இடத்துலயுமே போதகர்கள் என்ன பண்றாங்க? இருக்கும். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம அவர்கள் நிலைத்திருக்கிறதுக்காக காயெல்லாம் பிடுங்கி போட்டு
போட்டு தண்ணி தெரிச்சு இதெல்லாம் உரம் போடுறதுனா இந்த வேளாண் பண்ணி ஒவ்வொரு நாள் வர ஐக்கியத்துக்கு ஜபத்துக்கு துதிக்கு ஒருவருக்கு ஒன்னொன்று ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மூலமாவது அவங்க வளரட்டும், சங்கீதம் படிக்கட்டும், ரசனம் படிக்கட்டும், மெசேஜ் கொடுக்கட்டும், ஒன்னொன்று பாட்டு பாடட்டும், ஜெபிக்கட்டும். எதுக்காக கொடுக்குறாங்கன்னா நம்ம ரத்தத்துல நிலைத்து இருக்கு. எப்படி ஒரு செடியானது வளரணும்னா அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுவாங்க, பால் போட்டு வேற தண்ணி ஊற்றி வேற ஆழமா இருக்கணும். அது அதே மாதிரி பிதா கிட்ட ஏசப்பா நம்மளால பறித்து பேசுவது. அப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அதை வளரணும். அது நம்ம நிலைச்சு இருந்தானா நம்ம கை வைக்கணும். ராஜா உன்னோடு விலை நாங்கள் உமக்காய் பழகின பொறி நாங்கள் வாசித்து வருகிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னையும் வாழ்வு வரலாம் நினைப்பையோ நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் கேட்பேன். நிறைய ஆத்மா என்னால கொடுக்க முடியாது. கர்த்தர் என்னை வெட்டி போறதுக்கு முன்னாடி அதுக்காக காத்துட்டு பாருங்க மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மள இந்த உலகத்திற்கு போறதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளவு ஆத்மாக்களை சேகரிக்க முடியுமோ அவ்வளவு சேரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவளை நிலைச்சிருக்கோம். ஒரு திராட்சை செடி அதை நிலைச்சிருந்தானா கை கொடுக்கும். இல்லைன்னா தேவை பார்த்துட்டே இருப்ப வெட்டி தான் போடும். அதனால அது நம்ம ஒரு எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாராவது சொந்த கை தூக்கி ஒழுங்கா வசனம் போடணும். நம்ம வேதத்துல ஒரு கடைசி நாள் வரைக்கும் நம்ம அதுக்காக போராடணும். அந்த ஆவியின் கனி கண்டிப்பா இருக்கிறது. நான் இப்போ சொல்ல போன அந்த ஆவியின் கனி நமக்கு இருக்கணும். அதை தவிர நான் 7 கனிகள் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்ல போறேன். கவனமா கேட்டு அந்த கனி நம்ம இருக்காங்க. ஆவியின் கனி ஒவ்வொரு கண்டிப்பா இருக்கணும். அதை தவிர வேதத்துல சொல்ல போறேன் கனிகள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். முதல் கனி மனத்திருப்பது. அதாவது பாவம் பண்ணிக்கோட நிச்சயத்தை நம்ம பெற்றுக் கொடுக்கணும். மத்தேயு நம்ம வசனத்தில் எல்லாமே வசனமா தான் அதெல்லாம் இருக்கு. மத்தேயு 3:8 உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானங்களை கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு கனிகள் கொடுக்கணும். அதே ஊர்ல 2வது மனம் திரும்புதல் நல்லவராயும் அதே 4:17 மத்தேயு அதே மாதிரி 9:13 மத்தேயு தேவன் நீங்க மனுஷகுமாரனா இருக்கிற போது இந்த கனியை பெற்றுக் கொடுக்க எல்லாரும் சொல்றாரு. 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையோ மனம் திரும்புதலுக்கு அழைக்க மாட்டேன் என்றார். பெற்றவர்களுடைய முதல் கனி என்ன? மனம் திரும்புதல். மனம் திரும்ப என்னன்னா முதல்ல ரட்சிக்கணுங்க. முன்னாடி ஏதோ பாவம் எல்லாம் பண்ணிப்போம். அந்த பாவத்தை நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாவத்தை திரும்பி நம்ம செய்யாதபடிக்கு மனம் திரும்பும். அதுதான் முதல் காரியம். அப்படி மனம் திரும்புறதுக்கு அந்த கனி நம்ம இருக்கணும்.
பேர் வந்து 10 281 பேஜ். நீதியின் கனி நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நம்ம நீதியின் கனிகளாக நிறைந்தவர்களாக எப்போ நன்றாக ரட்சிக்கப்பட்டோம். நமக்கு பேரே என்ன? ஒருவேளை நான் முன்னாடியே துன்மார்க்கம் பண்ணியிருப்பேன், ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் பேர் என்ன? நான் எதிர்ப்பேன் என்ன? துன்மார்க்கிலிருந்து நீதிமான். இப்போ அந்த நீதிமானுக்கு நம்ம பழைய பாவம்லாம் நம்ம இல்லை. நம்ம வந்து நம்மள்ட்ட எவ்வளவோ அநீதி அநியாயம் இருக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நீக்கி போட்டு எப்போ மனம் திரும்பி மன்னிப்பு பெற்றுக்கிறோமோ நம்ம அப்பவே என்ன ஆயிட்டோம்? நீதிமான் ஆயிட்டோம். ஆனா அப்போ திரும்பி திரும்பி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அப்பவும் குரு பதிவு பண்ணிக்கிறேன். நீதியாகிய கனியானது சமாதானத்திலே விதிக்கப்படும். இந்த நீதியின் கனி நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிச்சயமா சமாதானம். ஒரு சாட்சி கூட சொல்றேன். நான் வந்து ரொம்ப சாட்சியை வேலை பார்த்தேன். நிறைய பேர் வந்து இது வாங்குவாங்க, எவ்வளவு வாங்குவாங்க. ஆனா அப்படி வாங்காத நான் நீதியா இருக்கிறதுனால, கத்தால ரட்சிக்கப்பட்டதுனால தான் நிறைய தான் இருப்பேன். ஆனா இன்னும் கத்தரால ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் வந்து உண்மையா இருக்கிறதுனால எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா அந்த சமாதானம் நமக்கு இருக்கு, பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ கார்பரேட்ல பெரிய ஆஃபீஸரா இருக்கு, பேர்லாம் சொல்ல வேண்டாம், தெரிஞ்சுவேன். அவர் பார்க்க நல்ல மனுஷன் தான், ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க அவங்க வந்து ரொம்ப எல்லாருக்கும் தர்மம் செய்யறது எல்லாமே பண்றாரு. ஆனா அவங்க வந்து பெரிய கமிஷனர். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு லஞ்சம் பண்ணிருக்காரு. ஏன்னா எதனால என்ன வெளியில பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லவர், லஞ்சமே வாங்கலைன்றாங்க. நான் சொன்னேன், அவங்க சொல்லக்கூடாது, ஒரு பிரச்சனை சொல்லாத அவங்க சொல்லக்கூடாது வீட்டுல. அவர் லஞ்சம் வாங்குறதுனால லஞ்சம் வாங்குற எல்லாம் பைசா கொடுத்து வைக்கிறார். ரிட்டையர் சமயத்துல எப்பவுமே எல்லா அரசுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எனக்கு அது தப்பே செய்யாத போது எனக்கே கூட ரிட்டையர் பண்ணும் போது என்னவாவது பண்ணி இந்த பணம் கூடுதலாக பண்ண பார்ப்பாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ அவர் ரிட்டையர் ஆகுறாரு. பாத்தீங்கன்னா அவர் கூடி அவரோட முதல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேரியார் இருப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா எந்த இடத்துல என்ன ஆடிட்டு இந்த கடைசியில சர்வீஸ் பண்ணதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி வெரிஃபை பண்ணாதே எனக்கு பயமா இருக்கு. ஆனா ரிட்டையர் ஆனா பெரிய ஆஃபீஸர் கூடி கணக்குல ஒரு பணம் வரும். எனக்கெல்லாம் 20 வருஷம் சாரா ஆஃபீஸர், ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆனா பயப்படுறாங்க. ஆனா அதே எனக்கு ரெண்டு வாங்க என்ன பயமுட்டு அது ஏதோ வந்தது. ஆனா அந்த கட்டணம் பயப்படல. வண்டியில காரணம் வழியில பயப்பாங்க. ஆனா பார்த்தா பெண்கள்லாம் நிறைய வரும். தரங்கள் பண்ணி நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கேன். கவர்மெண்ட்ல மட்டும் ஒரு துட்டுட்டா வாங்கிடலாம், முழுக்காம நிறுத்திட்டா அது வந்து எனக்கு பென்ஷன் கொடுத்தாங்க. அதை நம்ம உண்மையா திருப்பி கட்டினா 8 வருஷம் ஆகும் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்ல அப்படிதான் பண்ணுவாங்க. நியாயமோ அநியாயமோ அதெல்லாம் அப்புறம் தான். ஆனா திருப்பி தரத்துக்கு அவ்வளவு யோசிப்பாங்க. பயப்பட ஆடிட்டு சொல்றாங்க ஒவ்வொருமே பேரு மாதிரி. ஆனா கத்துக்கிற நீதி தான் சொல்லுவாங்க. அந்த சமாதானம் வந்து எங்க பண்றேன். ஆனா கத்துனால ரட்சிக்கப்பட்டா பெரிய டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் சரியான ஊழல். இப்ப நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் மாறினாங்க, வாங்குறது ஆனாலும் சில இடத்துல வாங்குறாங்க. ஆனா மாநில உள்ள கடைசியில என்ன ஆகுதுன்னா இந்த ஆயுதத்தை போட்டு ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணுவாங்க. அப்ப என்ன அவங்க அரைவேண்டி பணம் வேணும், அரைவேண்டி பென்ஷன் வேணும். எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க, நல்லா 37 வருஷம் வேலை பார்க்கணும். அந்த பென்ஷன் இன்னைக்கு கட்டணத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி இல்லாம போயிருக்கும். அவருக்கு அப்படி ஒரு பயம், சமாதானமே இல்லை. நீதியா நம்ம நடந்தா கண்டிப்பா கண்டறிவு பண்ணுவேன். நம்மளை கைவிடவே மாட்டேன். பிரச்சனைக்கு வரலாம் தான், வரவேன்னு சொல்ல குருவர்ல பேச மாதிரி சொல்ற கடைசி வரை ஒரு போராட்டம் உண்டு. ஆனா நிச்சயமா வந்து அது வந்து திடம் கொடுத்து நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். உலகத்திற்கு ஜெயிக்கிற தேவன் நம்மகிட்ட இருக்கு. முன்னாடி நான் முன்னாடி இருந்தாங்க, ஒருவேளை முன்னாடி லஞ்சம் வாங்கல, நான் வாங்கியிருந்தா கூட எப்ப நான் மன்னிப்பு கேட்டேன் துன்பாக்கிட்டு என்ன நீதிமன்ற வாங்கிட்டேன். அதனால கடைசி வரைக்கும் போராட்டம் வந்துக்கலாம். தேவையில்லாத எனக்கு சொன்னாங்க, எங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க, வாங்கி ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் நான் ஒரு உண்மை மாதிரி என்ன செஞ்சேன், எங்க வீட்டுக்காரர் சிட்ரஸ் எடுத்து எங்க கொடுப்பாங்க, நான் அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. உடனே இருக்கும் ஹஸ்பண்ட் போயிட்டான், அவன் செய்யற பிசினஸ்க்கு எங்க சிட்டு பண்ணான் ₹100 அதை நான் கொடுப்பேன்னு எழுதிட்டேன் ஆஃபீஸ்ல. ஹஸ்பண்ட் காணும் அதை வச்சுட்டு நோட்டீஸ் அது மாதிரி எவ்வளோ அம்மா என்னை ரொம்ப பயமுறுத்தினாங்க. கடைசியில் ரிட்டையர் ஆக
எனக்கு எனக்கு மேல இருக்கிற ஆஃபீஸுக்கு டைம் போடுறாங்க. எனக்கு கீழே இருக்கிற ஸ்பெக்டா சொன்னாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸர் இருக்கா இன்ஸ்பெக்டர் யூனிட்டினா அந்த ரூம்லேயே உட்காந்து வச்சு பண்ணாங்க. ஏன்னா ரூம்ல வந்து இனிமே யாராவது கொடுத்து வந்தாங்க தெரியல. ஆனா நான் சொன்னேன், ஏன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்ட் நம்ம கவர் பண்ண மாட்டோம்ட்டு எதுவுமே சொன்னேன். அத்தனை வந்து எப்படி ஆசிரியர் சொல்றதுக்காக சொன்னேன். அப்ப நான் இன்ஸ்பெக்டர் யூனிட்டி எல்லாருமே என்னோட ரூம்லேயே தான் இருப்பாங்க. சீர வேலையை நான் வேலை வாங்கிட்டு வரப்போக்கும் ஸ்கூட்டி நான் எழுதணும் ஆடிட்டெல்லாம் பேசுறேன். அப்ப இந்த ஆடிட் டைம் சொல்றாரு, அவங்க தான் போவோம். அவன் பெரிய ஆட்சியில் எனக்கையும் கேட்கணும். அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணேன். இந்த அம்மா வந்து எப்ப நாளே கூடுறாங்க நான் பார்க்க எது சொல்றேன்னா, யாரும் நல்லவாரா இருக்காது. நம்ம கேட்கிற உலகத்துல நல்லவங்களா இருக்கவங்க ஏன் எனக்கு கஷ்டம் வருது, ஆனா அவங்க அபிசுவாசியா இருக்காங்க, அவங்க ஜாலியா இருக்காங்கன்னு நினைப்பாங்க. கடைசி நாளெல்லாம் ஆயிரத்தி நாள்ல எப்படி நிறைய பேருக்கு தெரியாதனால அதை நம்பாதனால அப்படிதான் நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கூடாது அந்த நீதிகள் இருந்தா கண்டிப்பா அந்த ஒரு நிச்சயம் நமக்கு நம்ம மனசுல இருந்தாலே அந்த நீதி நமக்கு இருந்தாலே நம்ம எப்படி இருக்கும், எதுவுமே நம்ம நிறைய ஒரு வழிகள் முதுகாது. கண்டிப்பே சொல்றோம் அவரை சொல்றான், நம்ம கண்டிப்பை சொன்னா என்ன பண்ணுவோம், டக்கு மூணு கண்டிப்பை பண்ணா ஒண்ணு நம்மளால எந்த ஒரு இதுலையுமே நிச்சயத்து கண் நல்ல நடக்கிறதுக்கு கண்ணுல நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், பண்ணோடனே கண்டு போடுவோம். அந்த மாதிரி என்ன தொட்டா தேவன் வாழ்க்கை நல்ல ரொம்ப விடமாட்டேன். நம்ம அந்த மாதிரி நீதிமான இருந்தா அந்த நீதியின் கண் இருந்தா நம்மளால அதை தெய்வமா சொல்லுவோம். எபேசியர் 5 ஒவ்வொன்றுக்கு வழிபடுவது செய்கிறேன். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அந்த நீதியின் கனி நமக்கு 11வது வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தா கூட அமைதியா செய்யற காரியம் நாங்க உடனே என்ன பண்ணுவோம், அதை கடிச்சு கொண்டு இயேசு நாமத்தை எழுந்து போ. ஏன்னா உலகத்துல அண்ணன் அநியாயம் நடக்குது, மக்கள் இருந்தா பண்றாங்க, உங்க மட்டும் என்ன எனக்கு பண்ண என்னன்னு தோன்றது. ஆனா நம்ம கடிச்சு கொண்டா அது வந்து விடுதலை கர்த்தராய் ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்கேன் நீதிமான இருக்கணும். முதல்ல சொன்னது மனசு இருக்கணும், எட்டாவது நீதிமான, மூணாவது முதல்வரின் கனி. முதல்வரின் கனிங்கிறது சுதந்திரம் தான். எபிரேயர் 13:15 படிங்க. பேஜ் நம்பர் 311. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். நம்ம எப்போதும் நம்ம வாயில சோதனை பண்ணிட்டே இருக்கோம். அதான் சரி கெட்டது சரி கட்டு மாற்றுவார். ஒருவேளை கெடுதல் பண்ணலாம், ஆனா நம்ம சோதனை பண்ணும்போது அது நல்லதா மாறிடும். ஏன்னா எல்லாத்தையுமே மாற்ற தேவன் நம்மளால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 50:23 என் வாயில எப்போதும் அவள் துணிதான் இருக்கும். சங்கீதம் 50:23. சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் பலியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். அதனால 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் போட்டிருக்கேன், அவர் துதி எப்பொழுதும் இந்த சோத்திர பலியை அவர் ரொம்ப விரும்புகிறார். அந்த கனி நமக்கு இருக்கணும். சங்கீதம் 51:16-17. தேவனே என்னை ரட்சிப்பு பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவோம். தகன பலியையும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்றதும் பலிகள் நொறுங்குண்ட
ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியும். வேற பலி காணிக்கை செலுத்துதெல்லாம் இதுதான். கன்னட பலி அதுவும் பழைய கால கன்னட பலிக்கு இப்ப நம்ம காணிக்கை பலி செலுத்துறோம். கஷ்டத்துல வரோம், சோதனை பண்றோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே சரி. ஆனா நம்ம மனசு நொறுங்குண்டதான். அது எப்படி இருக்குன்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன், மனதில் சொன்னேன், நம்ம நொறுங்குண்ட ஆவியோடு கஷ்டங்களை கூட நம்ம ஜெபிக்கும் போது துணிக்கும் போது அந்த சோதனைக்கு போது அந்த கஷ்டங்களை நாமும் மதிப்பீப்படும். நம்மளுடைய அந்த சோதனை பலியால அந்த கனியால கஷ்டம் நம்ம மேல பிரியமா இருப்பார். நாலாவது முதல்ல சொல்ற மனதிற்குதல் நீதியின் கனி உதவியின் கனி சோதனை. நாலாவது தான் கிரியையின் கனி. நம்மளோட வாழ்க்கையில நல்ல காரியம் இல்லையா இவங்க கண்டிப்பா அப்படி செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்து மற்றவர்கள் சொல்லணும். அந்த மாதிரி அந்த நற்கிரியை நம்ம வாழ்க்கையில கொலைசிய உண்மைப்படுத்திட்டாங்க. சகலத்திலே நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து தேவனுக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். 3:14 எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த புத்தகம் 3/4 நேரம் இருக்காங்க. இங்க 1/2 மணி நேரம்லாம் இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமா கேட்க அதோட 3/4 நேரம் பரவாயில்ல. இருந்தாலும் வாசிக்கிறது எதுவும் படிச்சீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் கிடையாது. 3:14 நானே எப்படிமா நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குற்றங்களை குறைகளை தீர்க்கிறதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழக்கணியும். நம்ம வந்து ஒரு வேப்ப மரம் பக்கத்துலயே ஒரு நல்ல மரம் இருக்கு. ஆனா பக்கத்துலயே வளர்ந்தா என்ன ஆகுதுன்னா இந்த வேப்ப மரத்தோட வேர் வந்து நல்ல கலர் போய் அது மாம்பழம் வாங்கினாலும் சரி பலாப்பழம் வாங்கினாலும் சரி. அதனாலதான் போட்டுட்டாங்கலாம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தெல்லாம் வந்து அப்படி நடுவில் எல்லா செடி நடுவில் வைக்க மாட்டாங்க. ஓரமா வைப்பாங்க. காசு போதும் அதோட பழம் அது தனி. ஆனா வேப்ப மரம் வந்து வேப்பம் ரொம்ப நல்லது அதெல்லாம் தனிதான். ஆனா பழம் சாப்பிட்டு யாராவது வேப்ப பழம் சாப்பிடுவாங்களா? வேப்ப பழம் சாப்பிடுறது மாம்பழம் தான் சாப்பிடுறாங்க. நம்ம கணிச்சு எப்படின்னா வேப்ப மரம் மாதிரி இருக்கு, மாம்பழம் மாதிரி. வேப்ப மரம் வேற யாருக்கு வேப்ப அதெல்லாம். ஆனா நடுப்புல மாம்பழம் வேப்ப மரத்தை யாரும் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நமக்குள்ள பார்த்தீங்கன்னா உலகத்தாரோட இதுக்கெல்லாம் வெளியே போயிருக்கு. யாரும் எங்க அக்காட்டுக்கு எல்லாம் ரட்சிக்க முடியாததுக்காக நான் மேசாமியோ அப்படிலாம் இருக்க முடியாது. ஆனா உலகத்தாரோட இருந்தா கூட அந்த வேப்ப மரத்தோட வேறு மாம்பழத்துல முழுமையும் போகாத தனிச்சு இருக்கணும். நம்மளுடைய சுபாவம், நம்முடைய குணங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா வேப்ப மரத்துக்கு மாம்பழம் இருந்தா அதோட வேர் கொண்டுற மாதிரி நம்ம இல்லாத போது உலகத்தாரோட இருந்தாலும் கூட நம்ம உலகத்தாரோட சேர்ந்து இருக்காது. நட்புக்கு கீழ்ப்படுத்தி அதுல சேர்ந்து இருந்தாதான் அந்த நல்ல கனிகளை கொடுக்க முடியும். எரேமியா 2:21 படிக்கிறேன். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாற்றின போது என்ன? அவர்களோட கஷ்டமா இருப்பாங்க. நம்ம நற்கனிகளை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தினா அது வந்து வேற கனிகளை கொடுத்தா தேவன் தோட்டக்காரங்களோட கஷ்டமா இருக்கும். அதுவே நம்மள நாட்டின தேவன் நம்மளை எப்படி ரட்சிக்கிறார். தேவன் புரிஞ்சாட்டினப்ப என்ன ரட்சிக்கிறார். நிறைய பேர் நம்ம தெரிந்து கொள்ள அந்த அழைப்பு நமக்கு பெரிய நம்ம அதுக்கு பாத்திர ஆனது நம்ம செஞ்ச பாக்கியம் தான். அப்படி நம்ம இருக்கிற போது நம்ம நல்ல கழிவுகளா இருக்கோம். ஏசையா 5:4 அப்படிங்க. நான் என் திராட்சை போட்டதுக்காக செய்யாத எந்த வேலையும் அதுக்கு நீக்கி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை கறிவிட்டு நான் காத்திருக்க அது கசப்பாத பழத்தை தந்தது என்ன நானே சொன்னே இந்த வீட்டு பேச சொன்னேனே இந்த அம்மாவுக்கு பேச சொன்னேன் எவ்வளவு பேர் பேசினாங்களே வாட்டிங் சொன்னேனே எவ்வளவோ பாடம் போட்டேனே நல்ல திராட்சை பண்ணாலும் அப்ப கூட அது புரஜாதியில போயிருக்கு அப்படின்னா எவ்வளவு சேவை வரல இளையராஜா வரல அப்படின்னா எவ்வளவு வருத்தமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி பாஸ்டர் சொல்ற வெற்றி பாஸ்கரன் அதே சகோதரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். இந்த சபை வந்து போனாங்க அந்த திராட்சை பழம் எங்க இருந்தாலும் இந்த சபை வந்து போனாங்க இந்த நாட்டுக்கு செடியானது எங்க போனாலும் நல்ல கசப்பான பழத்தை தரக்கூடாது. இந்த கருத்தை நான் செஞ்சேனே
பேர் வருத்தப்படுவாங்க. நம்ம அவங்க தோன்ற காலம் பண்ணா எப்படி வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டும் வருத்தப்படுவாரு, நம்ம நஷ்டம் வருத்தப்படுவாரு. யாரா இருந்தாலும் நம்ம ரசிக்கப்பட்ட நம்மளால சொன்னோம் அவங்க கூட சாதியில அப்படி இருக்கவங்க நம்ம சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க திரும்பி போயிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப வருத்தமாகும். அதனால எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணும்னா நற்கிரியைகள் செய்யலாம் இருக்கணும். அந்த நற்கிரியைகள் செய்யும் தான் நல்ல பலனை கொடுக்க முடியும். நான் நற்கிரியை இருந்தாலும் என்ன பார்த்து நற்கிரியை சொன்னாங்க நல்லதா இருக்காங்க உங்களுக்கு செய்யக்கூடியகள் நல்லாதான் இருக்குன்னா கத்தராக வச்சுக்கணும். என்னை பார்த்து ஒரு சாட்சி சொல்றாங்க, அந்த அம்மாவா பைபிள்தான் கூட்டிட்டு போவாங்க தவிர அவங்க வாயில பார்த்தா கெட்ட வார்த்தை பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி கெட்ட போறாங்க பழாடி சண்டை போறாங்க போறாங்க. நான் கிளினிக் சொல்ல வாடிக்கு போனது அவர் அப்படிதான் வருத்தப்பட்டாரு சொல்லலாங்க. அது சொல்லிதான் இது நம்மளோட பெருமையா அர்த்தம் இருக்கு. அது சொல்லாத நல்ல உழைக்க கஷ்டமா இருக்கு, நான் வேணா வாடகை குறைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, ஏனோட என்னமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்க்கை அந்த இடத்துல நற்பி வீட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த அம்மாலாம் டான்ஸ் நான் தெரிச்சுட்டே அவங்க அப்பா தெரிஞ்சுட்டனால அவங்க சேர்ந்து என் மேல ஒரு தனி ஒரு ஸ்டேஜ் ஒரு அனுப்பி அதை நம்ம மாற்றோம். இருக்கிற இடத்துல அந்த மாதிரி மாற்றினாதான் அது எந்த ஜாதியா இருக்கு எந்த மதமா இருக்கணும் அவங்க யாரை வேணாலும் பின்பற்றணும். ஆனா நம்மளால ஆனதை நம்ம இவ்வளவுதான் மெய்யான தேவன்றதை நம்ம சொன்ன இடத்துல சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம சாட்சியா வாழணும். அப்பதான் திடீர்னு நம்ம இருந்தாதான் நம்ம அந்த மாதிரி இருக்கணும். நான் 4 காரியம் சொன்னீங்கன்னா மனதிற்குள் நீதியின் கனி உதவின் கனி நற்கிரியின் கனி. அப்புறம் நம்பிக்கை அவங்க இறைமையா 17:7 எடுத்துட்டீங்க. கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை பிடிக்கிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருஷமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். நிச்சயமா நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சா என்னைக்கு மாறுபட்டா நமக்கு நம்மளோட மாறு என்ன கட்டத்துல வளர்றது நிறைய பிரச்சனைகள் வரலாம். சரி ஒழுங்காவது எப்பொழுதும் மற்றவர்களாக ஜீவிச்சு மற்றவர்கள் நம்பிக்கைலாம் இருக்கு. அப்படிலாம் இருந்து அவர் மேல நம்பிக்கை வந்து என் கணவரோட பென்ஷன் வரலையே வருத்தப்பட்டு சாட்சி சொன்னேன் இல்லையா கத்த சுத்தமா அது நடக்கும். அதே மாதிரி நான் வந்து கத்தல் இருக்கனாலும் அதனால அவரோட பென்ஷன் வரலைன்றதுனால நான் எந்த வீட்டுக்கும் பணம் கட்டு வர யாருக்கும் போய் எனக்கு வரல அவர் கேட்டு கொடுத்தாங்க கிளம்பு நீங்க யாருக்குன்னா கேட்டது கத்த வந்து நிச்சயமா தனி கொடுத்தவராதான் வைப்பாங்க. அதே மாதிரி இப்ப நான் 20,000 வாடகைக்கு போயிட்டேன். ஒரு சாட்சி அப்பா போக நினைச்சு சொன்னாங்க 20,000 என்ன சொன்னேன் அதுல என்னால முடியாது. 20,000 வாடகைக்கு போயிருக்கேன். 20,000 வாடகைலாம் உனக்கு வேலை போட்டு நான் விட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நான் அவன் கல்யாணம் பண்ணேன். அப்படிங்கிறாங்க அந்த கல்யாணம் பண்ணேன். ஆனா இதுக்கு ரொம்ப பணம் 20 லட்சம் வந்து 2 கல்யாணத்துக்கு கடை எல்லாம் வாங்கி எல்லாம் செலவழிச்சு. ஆனா அவருக்கு ஒரு பைசா கூட எனக்கு பென்ஷன் வந்து போடும். ஆனா அவங்க ஒரு விதமா வர டைம் வந்து ஏதோ அந்த வீடு வந்ததே ஜாஸ்தி. அதே கட்ட ஏதோ மேனேஜ் பண்ண வச்சேன். 20,000 நான் வந்து சம்பாதிக்கிற வாங்கலாம் சொல்றேன். உங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க வாங்கியாங்க நீ சம்பாதிச்ச உடனே கல்யாணம் பண்ணல அதனால அவங்க சம்பளத்திலே நீங்க பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி பேசுவாங்கல்ல யாருமே நான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த சம்பளத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. நான் நல்ல வேணாம் எனக்கு போய் விட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு செலவு ஜாஸ்தி இந்த வீட்டு வந்து கூட கேட்டாங்க அதெல்லாம் மாட்டேன். இப்போ அந்த வீட்டுக்கு 20,000 இன்ட்ரெஸ்டா இருக்கு 4,000 மெயின்டெனன்ஸ் நம்ம குத்து பழங்க ஏன் அப்போ இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா அன்பாடி நீங்க சொன்ன பிள்ளைச்சு வழியில் எடுக்கிறாங்க வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். பிரேயர் தான் பண்ணுவேன். டைமுக்கு போனா தினம் எழுப்பிட்டு வர வேண்டாம் சண்டே அப்படிலாம் சொல்லுவேன். தராதான் ஆனா நீ சம்பாதிக்கிறது உனக்கு மாதத்துக்காக வேலை பதினெட்டுக்காக மாதத்துக்காக வரதுனால இப்ப கண்டிஷன் போட்டேன் நிறைய செலவிக்கிறான் பார்த்தேன். நீ தான் கரெக்டா ஒரு 2-3 மாசமா அதை கொடுக்குறாங்க. ஆனா இன்னும் சொல்லிட்டு அவ்வளோ வைக்கிறாங்க. ஆனா 2 பேர் செலவிச்சிருக்காங்க. ஆனா இப்ப நிறைய கொடுக்குறாங்க. ஆனா
ஒரே பொண்ணு எனக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவோம் சேர்த்தா ஒரு வேலை அவங்க ஒன்றும் வேலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நான் ஒரு உருவாக்கிக்கிறேன் இருக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணா இவருக்கு தெரியும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூடாங்கல ஒரு லேண்ட் இருக்கு 40 லட்சம் சேலரி சொன்னாங்க. அதெல்லாம் சாத்தியத்துக்கு முன்னாடி அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அதனால கூடாங்க லேண்ட் ஏற்பாடு பண்ணிட்டேன். 50 லட்சம் லோன் வச்சு 1 லட்சம் அட்வான்ஸ் கூட வாங்கிட்டோம். நாங்க எடுக்காம போய் வச்சுட்டேன். நம்ம ஏதோ சொல்லி இப்போ 2 பேர் இல்லையே சரி நாங்க 1 லட்சம் அது பார்த்தீங்கன்னா ஒற்றை வருஷத்துக்குள்ளேயே அது நடந்தப்பட்டு சட்டல் நான் எப்போ சட்டத்தான் இது பண்ணுவேன் நினைச்சாலும் நீங்க அவசியமா அது சேமிக்க போடுது. இப்போ சட்டை ஏற்பாடு பண்ணிட்டு 60 லட்சம் தன்மை பார்க்கும் நான் கட்ட முயற்சி செய்வேன். இப்போ இன்கம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக வேண்டிட்டு விசாரிச்சிட்டேன். அது இங்கேயும் கொடுப்பேன். இப்போ என்ன நினைச்சிருக்கேன் அப்போ 20,000 ஆட்டோல வாங்கக்கூடாது. ரொம்ப பண்ணி அந்த 20,000 எது சொல்றேன்னா கட்ட ஒரு நாளும் இன்னொரு கையை பொண்ணா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி கையை ஏற்க விட மாட்டேன். அவருடைய ஏற்புகள் தாங்குவர் சுமப்பட வேண்டியது நம்பவும் யாரும் நம்ம கையை ஏற்க மாட்டோம். அது நம்ம எப்படி போகணும்னா நம்பிக்கைகளை செய்வதா இருக்கணும். அவர் மேல நம்பிக்கை இருக்கணும்னா அவர் மேல நம்பிக்கை வச்சு பணம் வரலையா அது கட்ட திட்டம். ஆனா அதே சமயத்துல என்னை யார்த்தையும் இருக்க விட மாட்டாங்க. அந்த ஒரு அளவுக்கு நம்ம மனுஷன் மேல நம்பிக்கையா இருக்கக்கூடாது. இதே இந்த எளிமையா 17 5-6 படிக்கல மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்த வெளியில் செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊர்நிலத்திலும் தங்குவோம். மனுஷனை நம்பினா இதான் நடக்கும். ஆனா நம்ம மனுஷன் நம்புறாங்க என்ன நம்பிக்கிற கட்டை நம்புறேன். அவன் கண்டிப்பா என்ன என் கையில் நின்று வருவான். ஒரு 2-3 மாசம் டைம் கொடுப்பாங்க. என்னால கொடுக்க முடியும். கஷ்டப்பட்டு கொடுப்பேன். ஏன்னா இப்போ ஆட்டோல மட்டும் எனக்கு நிறைய சொல்றாங்க. 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் வரவே கொஞ்சம் லேட் ஆயிட்டு உடனே வந்து நடக்க முடியும். அது மாதிரி அங்கே வர முடியாது. சரி இப்பெல்லாம் வண்டி நேரம் கொண்டு வருவாங்க பாவம். ஆனா எனக்கு தூங்கி வண்டி எங்க வீட்டுல என்னோட வண்டியிலேயே தூங்கி போடுறாங்க கண்டிஷன் என்ன வேணா ஆட்டோவுக்கும் செலவழிச்சு ஆனா தூங்கி வண்டி வீட்டு வண்டி வயசாயிருக்காங்க காலுமே இதுவா இருக்கு. ஏதாவது இது பேஸ் அதுக்கெல்லாம் கட்டல் கொடுக்குறது ஏஜ் உண்டாங்க. அரிசி சாப்பாடு பழக்காயிட்ட சிவப்பு அரிசி சாப்பிடு அந்த வெள்ளை அரிசி சாப்பிடு சிவப்பு கரும்பு அரிசி சாப்பிடுது. நாங்கள் அதெல்லாம் பிடிக்கல. அதனால எந்த முறைகள் இருக்கும் வயசாயிடுதுல இந்த வயசுக்கு கட்டல் 70 வயசு வரைக்கும் அதுக்கே கட்டல் நன்றி சொன்னா சில ஒழுங்கா ஃபாலோ தருமாறு ஏஜ் தான். அதனால அதை நான் கட்டல் சொல்ல மாட்டேன். சில காரியங்கள் அப்படி இருக்கும். ஆனா அதுல இருந்து நம்ம கட்டல் தருமாறு தாங்குவது அப்படி நம்ம இருக்கும். தேவனையே நம்பி இருந்தா இப்ப இறைமையான சொல்றாங்க அந்த மாதிரி மனுஷன் நம்பினா ஒழுங்கா நடக்காது. ஆனா கட்டல் மேல நம்பிக்கை வச்சு நம்பிக்கைன்றது அதோட ஒரு கூட வந்து விசுவாசம். அவர் மேல விசுவாசமா இருக்கு. பரவாயில்ல அவரோட பென்ஷன் வரலையா பரவாயில்ல மற்ற நேரத்தில் நம்மளோட தேவைகளை சந்திப்பது. ஆனா கட்டல் மேல நம்பிக்கையாகும். அது வந்து மத்திருக்கமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு போறாங்க. கட்டளை நீ மொழி பார்க்கலையே நம்மளே பசங்க ரொம்ப படுத்தினா போயிட்டு கேட்டான் புரிந்து வரலாம் புரிஞ்சு எழுதானா புத்தி நான் அதே மாதிரி கட்டளை அவரோட பிள்ளைதான் நம்ம. ஆனா நம்ம தப்பு செஞ்சுட்டே இருந்தா சிரிச்சுட்டே இருப்பேன். எத்தனை நாளைக்கு தாங்குவது உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. நீ வாடு தங்குவது இருப்பேன் அவர் மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ஒரு வசனத்தை நிலைச்சு இருந்தா கண்டிப்பா அந்த வசனம் ஆழமா இருந்தா நாட்டு செடி எப்படி கீழே அந்த நிலைத்து அந்த மாதிரி வேற வசனத்தை ஜபத்தை தியானத்தை துதிகளை சோதனை நிலைத்து நம்ம நல்லாவே இருப்போம். நம்ம அவங்க மேல நம்பிக்கை வச்சா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். மனம் திரும்புதல் நீதியின் கனி சுகத்தின்
படிக்க முடியல. 1056 அநியாயத்தை உழுது உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யான கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரையையும் நம்பினீர்கள். அது வந்து என் சொல்லணும். உயிர் தண்ணி புசிச்சா உன்னோட வழி தப்பா போயிடும். உனக்கு எந்த ஒரு கடவுள் ஆவியாளர் அது எதுவுமே நமக்கு இருக்காது. உயிர் தண்ணி நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னா நம்ம சொன்ன எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில வராது. நமக்கு உயிர் கூடாது. கொஞ்சம் பேருமே இருந்தால் அதிகத்துக்குமே அதிகாரியாக இருக்கிறார். அப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ரட்சிக்க இந்த ராஜ்யத்தை நம்ம கடைசி வரைக்கும் புரிஞ்சு மத்திய 21 எடுத்தீங்களா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படாது. ஜாக்கிரதையா ஆபத்து. அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடியாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனது கனிகளை கொடுக்கத்தக்க வேறு தோட்டக்காரனிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். 34 வரைக்கும் கனிகளை வந்து சமீபத்தில் கனிகள் வாங்கி கொண்டு வரது ஊழியக்காரம் எல்லாரையும் வெட்டி கொடுக்குறான். அந்த தோட்டக்காரன் அடுத்து புள்ளியா இருக்கிறான், அவனையும் வெட்டி கொடுக்குறான். அப்புறம் அந்த ஊழியக்காரன் வெளியே வரான். உடனே வந்து அவனை புரிஞ்சு போட்டு வேற ஒரு ஆள் வைக்கிறான். அந்த மாதிரி கர்த்தர் அந்த ராஜ்யத்தை பிடிச்சதுக்காக நமக்கு நம்ம ரட்சிப்பு கொடுக்கறதுல நமக்கு முன்மாற்றா இருக்கும், நீதிமானா இருக்கும். நம்ம பாவங்கள்லாம் மன்னிச்சுக்க, நீங்க கொடுக்குற கொடுக்கணும், அவருக்கு நம்பிக்கையா இருக்கும். நீ சொல்லல அப்படின்னா இருந்தானா இந்த ராஜ்யம் நமக்கு கொடுக்கணும். நித்திய ஜீவன் இல்லைன்னா நமக்கு அந்த ராஜ்யம் வேண்டிய கடைசி இடத்துல வச்சு கொடுத்துருவாங்க. பின்மாறி மழை முன்மாறி விட கடைசி வரைக்கும் இந்த நிலம் என்ன நினைக்கிறேன். கண்டிப்பா இருப்பேன், இதெல்லாம் கத்தருக்கு போயிடுவேன். அப்படி நான் மாட்டேன். உதாரணம் சொன்னேன். என் வீட்டுக்காரங்க ஒரு வச்சுட்டு சீனாட்டில் வச்சுட்டு 2 ஹஸ்பண்ட் இருக்கு. வச்சுக்கூடாம இருக்கேன். ஆனா அந்த அம்மா சொல்லிட்டாங்க திருப்தியே பண்ணாங்க. ஒருவேளை என் கணவர் நல்ல ரசிக்கப்பட்டு நிச்சயம் சொல்றாரு. நான் பின்மாற்ற அடைச்சிட்டேன்னா என்ன எந்த ராஜ்யத்தை பிடிங்கி அவர் வராது வேட்டி மாட்டேன். இருந்தாலும் ஒரு பேச்சு சொல்றேன். கடைசியில ரசிக்கப்பட்டவங்க கூட தங்க தேவ ராஜ்யத்தை சேர்த்துப்பேன். ஆனா அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அப்பதான் சொன்னாங்க அந்த அம்மா கடைசியில நம்ம பார்ப்போம், வெளியே போவோம். கடைசி காலம் யாரு கேட்கறது தெரியாது. நீக்கே வந்து அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் நம்ம கேட்கிறோம். நம்ம அங்க சமீபமா இருக்கணும்னா எனக்கு வயசே ஆகல, தேவனுடைய ராஜ்யம் கடைசி காலம் வரும். அப்ப நான் நல்லவனா ஆயிடுறேன். அப்ப நான் சர்ச்சுக்கு போறேன். அப்ப பிரேயர் நடக்க சொல்லியாரு. யாருக்குன்னா எப்ப வேணா வரும். அந்த மரணம் நம்ம வரும்போது இன்னைக்கு கூட வரலாம், எனக்கு வரலாம், யாருக்குன்னா வரலாம். எனக்கு வரேன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்புறம் சாப்பிட்டாங்க யாருக்காவது எனக்கு வந்தா பரவாயில்ல. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கே நான் தவறான காரியம் ஏதாவது பண்ணி எனக்கு அந்த ராஜ்யம் எங்கிட்டேருந்து கொடுக்கப்பட்ட கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா அதாவது ஒத்துக்கம் நான் நினைக்கிறேன். அதற்காக அந்த மாதிரி ஒத்துக்கம் இன்னைக்கு நான் போயிட்டா தேவனுடைய ராஜ்யம் வரணும். என்னுடைய ராஜ்யம் கொடுக்கப்பட்டு யாருக்கும் கொடுக்கப்படும். அது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லிட்டேன். இப்ப திருப்பி சொல்ல இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க. அவங்கள வாங்கிச்சுன்னா வேஸ்ட் பண்ணுவோம். எனக்கு அது அதை கூட என்ன படம் வாங்கிக்கிறேன். எனக்கு அடுத்தது வெட்டிங் டேக் தயவு செய்து படம் வாங்கிக்கிறேன். இந்த குழந்தைங்க கட்டி போட்டா எனக்கு ஆயுசு போய் இந்த குழந்தையே எனக்கு போய் நான் நிறைய கொடுத்துருக்கேன். நம்ம சந்தோஷம் மாமியார் மாமியார் கேட்பாங்க, உனக்கு அப்பதான் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி காரியங்கள் நிறைவேற்றுவேன். எனக்கு மனசு வராது. சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் செய்யற காரியங்கள் சில மனசு வராது. ரொம்ப விலை ஜாஸ்தி. ஆனா அந்த சொல்றது எதுக்காக சொல்றேன்னா நீங்க மதிப்பா வச்சுக்கணும்னு சொல்றேன்.
நான் வேற வசதியா கொடுத்தேன் நான் சொல்லல. அதெல்லாம் நான் சொன்னேன், நீ புரிஞ்சுக்கலாம். என் பொண்ணு சொன்னேன், நீ எனக்கு படம் வாங்கிக்கிறேன் அது வேற சொல்லாது. இந்த மாதிரி புரியுதுக்காக நான் ஏதாவது உன்னோட காரியத்திலேருந்து எடுத்துப்பேன் அப்படின்னு நிறைய அனுப்பிச்சு தான் கொடுத்துருக்காரு. எந்த சமயம் எனக்கு என்னோட அவா எந்த சமயத்துக்கு பசங்கள்லாம் இங்கிலீஷ் சின்ன சின்ன இருக்குல்ல, அந்த பசங்க படிக்கலாம் முடியாது என் பேர பிள்ளைங்க. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு எடுக்கப்படாது. 5 கனி இருக்கட்டும், 2 கனி நம்ம எடுத்து மூடிடக்கூடாது. ஒரு கனி கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து எடுக்கப்படக்கூடாது. 7 கனிகள் சொல்றவங்க கையை தூக்கி கரெக்டா கனிகள் மனத்திருத்தலின் கனி, நீரின் கனி, உதடுகளின் கனி, நற்கிரியைகளின் கனி, நம்பிக்கையின் கனி, புசிக்கக்கூடாத கனிகள், பொய்யின் கனி, தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளும் மனதிற்கும். வேண்டிய கனி, மனம் தருவதன் கனி, நீதியின் கனி, மனம் தருவதன் கனி, நீதியின் கனி, உதடுகளின் கனி, நற்கிரியைகளின் கனி, நம்பிக்கையின் கனி, புசிக்கக்கூடாத கனி, பொய்யான கனி, தேவனுடைய ராஜ்யத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். புசிக்க வேண்டிய கனி, மனம் திரும்புவதின் கனி, நீதியின் கனி, உதடுகளின் கனி, நற்கிரியைகளின் கனி, புசிக்கக்கூடாத கனி, நம்பிக்கையின் கனி, புசிக்கக்கூடாத கனி, பொய்யின் கனி, தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடும். நீதியின் கனி, மனத்திருத்தலின் கனி, நீதியின் கனி, உதடுகளின் கனி, நற்கிரியையின் கனி, அவர் மேல் வைக்கும் நம்பிக்கையின் கனி, இருக்கக்கூடாத புசிக்கக்கூடாத கனிகளுக்கு பொய் இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடும். நீதியின் கனி, உதடுகளின் கனி, நற்கிரியைகளின் கனி, நம்பிக்கையா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடாத காரியம் பொய் இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நம்ம எடுக்கக்கூடாது. சங்கீதம் 1:3 படிக்கிறேன். அப்புறம் வேதத்துல இருக்கிற ஞாபகம் நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, தாவீது அந்த அனுபவிச்சு எழுதுனா நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ஆலோசனையின் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரால் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பழிக்கும். நிச்சயமா நம்ம சொன்னதுல பொதுவாக அந்த மாதிரி வழிகளை பற்றிச்சுன்னா நம்ம வேதம் படிக்கிறதா இருந்தா யாருக்காக நம்ம நீர்க்கால் போனமாக வந்து அந்த காலத்தில் தனி தவிர இலையுள்ளாக வளர்க்கப்படுறோம். என்ன வரலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கெல்லாம் நிறைய வேண்டாங்கள் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அதுல வேதத்தை கேட்கலாம். அப்பதான் நம்ம கண்டிப்பா வாசிக்கிறதா இருக்கும். அதே மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம வாழ்க்கை யோசிச்சு ஆதியாகமம் 40:22 படிக்கிறேன். இதுல கடைசியில சொல்றது ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் 40:22 யோசிப்பு எப்படி இருந்தான் உண்மையா இருக்கிறதுனால யோசிப்பு கனிதரும் செடி, அவன் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வளர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய சந்ததி எல்லாமே அப்படி வளர்ந்து இருக்கும். அதே சங்கீதம் 127:3 படிக்கிறேன். சங்கீதம் 127:3 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரால் கிடைக்கிற பலன் இந்த கனி நம்ம பிள்ளைங்க அர்த்தத்துல அந்த ஒரு கடவுள் வந்து இருந்து அதே மாதிரி சில மாதிரி வயசானது சங்கீதம் 1:15 வயசானது நான் இப்போ அவங்க சொல்லிப்பேன் எனக்கு சொல்லிப்பேன் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் கௌசுவமாய் இருப்பாங்க. முதியோரையும் இளவெளி இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளை பக்கத்துல வளர்க்கக்கூடாது. நான் அப்புறம் நினைச்சு வந்து வேதத்தை கவனிக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்து அது மாதிரி அவங்க